மேதகு திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இந்த நிகழ்ச்சியின் தலைவருமான அன்பிற்குரிய தம்பி புகன்குமார் அவர்களே, இங்கே மேதகு திரைப்படத்தின் இசை அறிமுக கூட்டத்தில் எழுச்சியோடு கருத்துக்களோடு பேசி அமர்ந்திருக்கும் பேராசிரியர் கல்யாணசுந்தர் அவர்களே, பேராசிரியர் அருள்லிங்கன் அவர்களே, தம்பி வாரிசாளர் அவர்களே, வழக்கறிஞர் சீதா சீமான் அவர்களே மற்றும் இங்கே உரையாற்றிருக்கக்கூடிய அன்பு தம்பிகளே, இந்த படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி அவர்களே, அம்மா அவர்களே, இந்த வெளியிட்ட அம்மா அவர்களே, கலந்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, தம்பிகளே, உறவுகளே, சகோதரிகளே, கடுமையான நெருக்கடிகளுக்கு இடையே மேதகு திரைப்படத்தின் அறிமுக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சோதனை வந்தாலும் நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வது என்று புகன்குமார் அவர்களும் கிட்டு அவர்களும் மற்ற நண்பர்களும் முயற்சி எடுத்து நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சில் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றை பற்றி சொல்லுவது ஒரு குற்றம் என்ற அளவுக்கு இங்கே சட்டங்கள், கருத்துக்கள் அமலில் இருக்கின்றன. இந்தியாவில் எல்லோரும் போற்றக்கூடிய காந்தியடிகளை கொலை செய்த நாதராம் கோட்சே வரலாற்றை படமாக்கி இருக்கிறார்கள். அவருக்கு சிலை வைக்கிறார்கள். எல்லா ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக RSS சேர்ந்தவர்கள் தெருக்களுக்கு பேர் வைக்கிறார்கள். ஆனால் தமிழ் இனத்திற்காக, தமிழ் ஈழத்திற்காக ஒடுக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டது வழி இல்லாமல் அந்த மக்களை பாதுகாக்க ஆயுதம் எடுத்த ஒரு தலைவன், ஒரு இனத்தின் தலைவன். அந்த தலைவனை பற்றி பேசினாலோ படம் எடுத்தாலோ அது குற்றம் என்று இந்தியாவில் சொன்னார். தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவான அரசுகள் இருக்கின்றன. ஏற்கனவே இருந்த அரசு சரி, இப்பொழுது உள்ள அரசும் சரி. நாதுராம் நாயகர் கோட்சே புகழ்ந்து பேசினால், படம் எடுத்தால், அவர்தான் இந்தியாவின் ஒரே தியாகி என்று சொன்னால் அவருக்கு நடவடிக்கை கிடையாது. அவருடைய நினைவு நாளை தியாகி நாளாக கொண்டாடினால் அதற்கெல்லாம் யாரும், காங்கிரஸ் ஆட்சி உட்பட யாரும் நடவடிக்கை எடுப்பதில்லை. தமிழ்நாட்டிலே தான் நம்முடைய இனத்தினுடைய அடையாளங்களை, இனத்தினுடைய காவலனாக நம்மால் பார்க்கப்படக்கூடிய பிரபாகரன் அவர்களை பற்றி பேசினாலே குற்றம் என்கிறார்கள். அதற்கான ஒரு அரசியல் சூழ்நிலை இங்கே இருக்கிறது. திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் அந்த டெல்லி ஏகாதிபத்தியம் என்ன விரும்புகிறதோ அதை செய்து அவர்களிடம் நற்பெயர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பதால் நெருக்கடிகள் எல்லாம் வருகின்றன. அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக செயல்பட்டவர் சே குவேராவின் படத்தை ஹாலிவுட்டில் எடுத்தார்கள். உலகம் முழுக்க போனது. சே குவேராவை இழிவுபடுத்த எடுக்கவில்லை, உரைகள் உண்டு. ஆனால் அவர் எடுத்தவர்கள் சே குவேராவை குளோரிஃபை பண்ணி அவரை புகழ்ந்து சிறப்பித்துத்தான் எடுத்தார்கள். அது ஒரு படம், அவ்வளவுதான். அமெரிக்கா அதுக்கு தடை போடவில்லை. அமெரிக்காவினுடைய
தென்னாப்பிரிக்காவுடைய வெள்ளை இன ஆதிக்கத்தை அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆதரித்தன. இந்தியா போன்ற பல நாடுகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தூதரக உறவை முறித்துக் கொண்டன இன ஒதுக்கல் கொள்கைக்காக. ஆனால் நெல்சன் மண்டேலாவை பற்றி ஹாலிவுட்டில் சிறப்பான படம் எடுத்தார். யாரும் தடைப்படவில்லை, ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன். இங்கே மட்டும்தான் அவ்வளவு கொடுமையாக ஒடுக்குமுறை இருக்கிறது, அவ்வளவு கொடுமையாக. இந்த பிரேவ் ஹார்ட் என்ற ஒரு படம், வெள்ளையர்கள் ஸ்காட்லாந்தியர்களை துன்புறுத்தி ஆக்கிரமித்து அவருடைய நாட்டை கைப்பற்றியதை பற்றிய ஒரு படம். அதை எடுத்து ஒரு மாவீரன், ஸ்காட்டிஷ் மாவீரனை பற்றிய படம் பிரேவ் ஹார்ட். பிரிட்டன்ல அது தடை இல்லை. அந்த ஆங்கிலேய அரசி இளவரசருடைய மனைவி இந்த ஸ்காட்டிஷ் தலைவரோடு உடலுறவு கொண்டாள் என்பதையெல்லாம் காட்டுவார்கள். சமரசம் பேச போனவள் அவனோடு மயங்கி அவனோடு உடலுறவு கொண்டாள் என்றெல்லாம் படத்திலே காட்டுவார்கள். அதற்காக ஆங்கிலேய அரசாங்கம் அதற்கெல்லாம் தடை போடவில்லை. நாம் நம்முடைய இனத்தை அழித்த சிங்கள ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய பிரச்சார பீரங்கியாக விளங்கக்கூடிய ஒரு மட்டைப்பந்து வீரன், தமிழினத்திலே பிறந்தவன், அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கும் பொழுது ஒரு தமிழ்நாட்டு நடிகை நடிக்கக்கூடாது என்று சொன்னால் கலைக்கு இதெல்லாம் உண்டா என்று கேட்பார்கள். கலைதானே கலை, இதெல்லாம் இதுவும் கலைதானே. இந்த கலை மிகச்சிறந்த வல்லுநர் நம்முடைய பேராசிரியர் கல்யாணம் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் பிப்பு பற்றி. எனக்கு முன்கூட்டியே தெரியாத பிப்பு பற்றி. அவராக வந்து என்னிடம் ஒரு காமெடி, அவரும் ஒரு கவிதை வந்து எடுத்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்க தஞ்சாவூர்ல. அங்கே பல தடவை எடுத்துக்கிறாங்க நம்ம நண்பர்கள்லாம். ஆனால் எங்க வச்சு எடுக்கலாம், பின்னணி எப்படி இருக்க வேண்டும் என்று கொஞ்ச நேரத்தில் அடையாளம் சேர்ந்து கேட்டு வேற எங்கும் இல்லை. முன்னாடி மரங்கள்லாம் இருக்கு. நாங்கள் வீட்டில் முன்னாடி வீட்டில் வந்து சட்டம், மரச்சட்டங்கள், அது பச்சை வண்ணம் அடிக்கப்பட்ட மரச்சட்டங்கள் குறுக்குகளும் அப்படி இருக்கும். அந்த பின்னணி வர்றாமல் என்ன உட்கார வச்சு ஒரு நாட்கள் எடுத்தார். பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாராட்டினார்கள். அதன் பிறகு பல பேர் அப்படித்தாங்க வந்து எடுத்தா எடுக்கிறது. அதை கண்டறியக்கூடிய ஆற்றல் கிட்டுவுக்கு இருக்கிறது. கிட்டுடைய சில ஆவணப்படங்கள், அம்பேத்கர் போன்ற சில படங்களை நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு நுட்பமாக கலை அழகோடு வந்து பார்க்கக்கூடிய மூளை ஆற்றல். கல்யாணத்தில் அவர்கள் வந்து அவர் பிறவி கலைஞர்னாரு. அதனால பிறப்பிலே எல்லாம் தீர்மானிக்கிறது என்பதல்ல, மூளை அமைப்பு வந்து பிறப்பிலேயே ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி அமைகிறது. மனிதர்கள் சமம் தான், அப்படின்னு மாற்றம் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு இன்னொன்று சிறப்பு இருக்கும், வல்லமை இருக்கும். அது போல் உள்ள ஒரு நல்ல வல்லமை மிக்க ஒரு கலைஞர் கிட்டு படத்தை எடுப்பது பாராட்டுக்குரியது. ஒரு வரலாற்று கடமையை அவர் செய்கிறார். நம்முடைய தமிழ் இனத்துல உள்ள குறைபாடு என்பது இந்த கலைகள் பக்கம் அதிகம் போவதில்லை. இயக்கங்களும் சரி, தமிழ் இனத்தில் பிறந்த பெரும் பணக்காரர்களும் சரி, இது எடுக்கவில்லை. அவர்களை கேட்ட நான் கேட்கிறப்ப சோட்டா பீம் எடுக்கிறான் பிள்ளைகளுக்கு. சோட்டா பீம் தெரியுது, கிருஷ்ணா தெரியுது. இப்ப நம்முடைய பெரியாரனை பற்றியோ அல்லது குமணனை பற்றியோ அல்லது பாரியை பற்றியோ அல்லது சிலப்பதிகாரத்தை பற்றியோ வருதா படம் மாதிரி? துணைவுகள் இருக்கணும். இதெல்லாம் கூட நம்பிக்கை அதெல்லாம் இல்லை, புனைவுகள் இருக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், மனுநீதி சோழன் ஒரு பசு தன்னை நிறைவேற்றி அவனுடைய மகன் கொன்று விட்டான் என்பதற்காக பசு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிக்குது. அவன் நீதி கேட்குது. அதை கேட்டுட்டு மனுநீதி சோழன் தன் மகனை அதே இடத்தில் அதே தேர்காலில் ஏற்றுகிறான் என்று ஒரு கதை. அது நடந்ததா இல்லையா என்பதல்ல, என்ன சொல்ல வருகிறார்கள்? யாரா இருந்தாலும் சரி, மன்னன் வந்து
கதை இருக்காது. அந்த நீதி நமக்கு இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு பார்வை தமிழர்களுக்கு இருந்தது என்பதே தெரியாது. இதைத்தான் போய் பாண்டிய நாட்டிலே மதுரையிலே கண்ணகி வாதாடும் பொழுது சொல்கிறார், நான் எங்கிருந்து வருகிறேன், அப்படிப்பட்ட பூம்புகாரிலிருந்து வருகிறேன். வாயில் கடைமணி நடுநார் அடுங்க ஆவின் கடைமணி ஊநீர் புறாது அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடிப்போர் பெரும்பெயர் புகார் என் ஊர். என்ன அதான் சொல்றாங்க, கொற்கை பாண்டியன் என்று ஒரு பாண்டியனை பற்றி சொல்றாங்க. இரவுல போய் சோதனை பட போறாரு அந்த மன்னர் மாறுவேடத்துல. ஒரு வீட்டுல கதவை தட்டாரு, திறக்கவே இல்லை. நள்ளிரவுல அடுத்து திறக்க பார்த்தாக்க அவங்க கணவன் மனைவியும் அந்தரங்கமா இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஐயோ கதவு நெட்டுகள் வந்துடுறார்கள். வந்து விட்டு அந்த கையை வெட்டிக்கிறார். தவறா பண்ணிட்டோம். அதுக்கு வர தங்கத்தார கை வெட்டி கொடுத்தார். அவருக்கு தான் கொற்கை பாண்டியன். இது அப்படியே நடந்ததா என்பதெல்லாம் நமக்கு அந்த ஆராய்ச்சி எடுக்க வேண்டாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த சித்தரிப்பு எதுக்கு வந்தது? வீடு என்பது இன்னைக்கு சொல்றாங்க சிவில் ரைட்ஸ்ல, குடிமை உரிமையில, ஒரு வீடு என்பது அவருக்கு சாவரிட்டி உள்ளது, இறையாண்மை உள்ளது. ஒரு நீதிமன்றத்தின் ஆணை இல்லாமல் யாரும் உள்ள நுழைய முடியாது. அது இங்க நுழையிறாங்க, அது வேற செய்தி. சட்டம் அது. இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது என்ற விதிமுறை இருக்கிறது. நாகரிகம் வளர்ந்து ஜனநாயகம் வளர்ந்த காலத்திலே சட்டங்கள் இருக்கின்றன. இந்த இறையாண்மையை, வீட்டுக்குள்ள ஒரு சாவரிட்டி என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாண்டிய மன்னன் கடைபிடிக்கிறான் என்றால், அதற்கு தன்னைத்தானே தண்டித்துக் கொள்கிறான் என்றால், எந்த அளவுக்கு குடிமக்களை மதித்திருப்பார்கள், எந்த அளவுக்கு உரிமையை அவர்கள் பேசியிருப்பார்கள். இந்த புனைவுகள் இருக்க வேண்டும். இந்த புனைவுகள் தொன்மங்கள் இல்லை என்றால் ஒரு இனத்தினுடைய பண்பாடு வளராது, அடையாளம் செடைஞ்சு விடும். வெறும் எந்திர கதையில் இருக்க முடியாது. எனவே இந்த கலை என்பது இதில் அக்கறை செலுத்த வேண்டும். வசதி படைத்த தமிழர்கள் குழந்தைகளுக்கு படம் எடுக்கணும். மோட்டு பட்டு தெரியுது குழந்தைகளுக்கு. நம்ம சித்தர் நம்மளுடைய கதைகள் என்ன தெரிகிறது? ராமாயணம், சாணக்கிய வருகிறது, அர்த்தசாஸ்திரம் வருது, அப்புறம் சூரியனை பத்தி அதெல்லாம் வருது, சனீஸ்வரன் அதெல்லாம் வருகிறது. அந்த படங்கள் தான் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நம்முடைய பண்பாடு நமக்கு என்ன தெரியாது? இது என்ன பிள்ளைகள் என்ன கற்றுத்தரும்? தெரியறது தான் என்ன தெரிகிறது? இதில் நம்முடைய கவனக்குறைவு இருக்கிறது. வசதி படைத்த பெருமக்கள் அதுபோல படங்கள் எடுக்க வேண்டும். தமிழர்கள் அவர்களை கேட்டா என்ன சொல்றார்கள்? எடுத்தா அந்த நம்ம தமிழன் தமிழச்சி அதை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அது இல்லை, இந்த ரசனை இல்லை. அந்த படங்களை பார்க்கலாங்க. அது ஏற்கனவே சொல்லி 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 ஆரியம் திணித்து திணித்து அந்த கதைகளை பூர்த்தி பரப்பி இருக்கிறது. இந்த வழியில் தான் ஆரியம் உள்ளது. படையெடுத்தா பிடித்தார்கள். கதைகள், புனைவுகள், கடவுள் இதெல்லாம் பயன்படுத்தி மிகச் சிறுபான்மை இனம், ஆரிய இனம் நம்மை விட்டு உலகத்தில் பல பேரை இருக்கிறது. நாம் மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறோம். 2000 ஆண்டுகளாக நாம் மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறோம். வேற யாரும் எதிர்த்து நிற்கல, சங்கமித்து விட்டார்கள். இது நல்ல முயற்சி. இந்த முயற்சி என்பது கலை படைப்பாக கொண்டு வர வேண்டும். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் எப்படி திரைப்படத்தில் கொஞ்ச கால ஆட்சி அவருக்கு இருந்தது. உலக நாடுகள் தலையீட்டின் பேரில், நார்வே தலையீட்டின் பேரில் ஏற்பட்ட ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் பொழுது ஒரு ஆட்சி அவர் கைக்கு வந்தது. அதில் எல்லாவற்றையும் வளர்த்தார். திரைப்படத்துக்கு இங்கிருந்து திரைக்கலைஞர்களை எல்லாம் சொன்னார்கள், நம்ம தம்பிகள் சொன்னாங்க, அழைத்து போய் பயிற்சி கொடுத்தார்கள். அந்த குறுகிய காலத்துல போர் சூழல் இல்லை. எவ்வளவு தூரம் அவர் இருக்காரு. தலைமை என்பது பதவி அல்ல, ஒரு கொள்கலன், கெப்பாசிட்டி. தலைமை என்பது ஒரு அதிகாரம் அல்ல, அது எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கலன். எல்லா ஆற்றலும் ஒரு தலைவனும் வந்துவிடாது. ஆனால் எல்லா ஆற்றலையும் புரிந்து கொள்ளக்கூடிய, அதற்கு ஏற்ப இசைந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தலைமைக்கு வேண்டும். அப்படிப்பட்ட தலைமை தான் பிரபாகரன். இவ்வளவு பேரழிவு நம்முடைய இனம் 1.4 லட்சம் பேர் கடைசி காலத்தில் கொல்லப்பட்டார்கள் பொதுமக்கள் என்ற செய்தியெல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு என்ன வந்திருக்க வேண்டும்? சிங்களர் என்ன எதிர்பார்த்தான்? இந்தியா என்ன எதிர்பார்த்தது? பிரபாகரனால் தான் இந்த தீங்கெல்லாம் வந்தது, இந்த அழிவு வந்தது என்று பிரபாகரனுக்கு எதிராக மக்கள் கூச்சல் எழுப்புவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் பிரபாகரனை தெய்வமாக கருதுகிறார்கள். அவருடைய திறமை, அர்ப்பணிப்பு,
செய்தி சார்ந்தது கொடுத்து தான் பார்க்கணும்னு கட்டாயம் இல்லை. அது பாட்டில் இப்போ லட்சக்கணக்கான பேர்கிட்ட போயிட்டு இருக்கு செய்திகள்லாம். எனவே எந்த வகையில் இருந்தாலும் அந்த படம் சிறப்பாக நல்லபடியாக வரட்டும், வந்து மக்களுக்கு பயனளிக்கும், இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். ஒன்றே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறேன். என்னன்னா, இவ்வளவு நம்ம புகழ்கிறோம், பிரபாகரனை புகழ்கிறோம், மாவீரர்களை புகழ்கிறோம். நாம் நம்ம நாட்டுக்கு ஏற்ப அதற்கு தக தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் தேச இறையாண்மை மீட்புக்கு நம்மை ஒப்படைத்துக் கொள்கிறோமா? ஒரு 10 நாள் 20 நாள் சிறைக்கு போக தயாராக இருக்கிறோமா என்பது நாம் நெஞ்சை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். உடம்பிலே வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு போய் ஆணும் பெண்ணும் எனக்கு முன்னால் அனுமதி கொடுங்க, முன்னால் அனுமதி கொடுங்க என்று கேட்ட வரலாறு தெரியும், நமக்கு தெரியும். பிரபாகரன் இந்த தற்கொலை புலிகள், கருப்புலிகள் பரிசீலிப்பாங்க. எனக்கு என்ன இன்னும் 15 இடம் 20 இடம் சொல்லியிருந்த பெண் புள்ளிகள் ஆண்கள் முன்னாடி என்ன விடுங்க. இது எங்கிருந்து வந்தது இந்த மந்திரம் என்று தெரியவில்லை. இந்த மந்திரம் எங்கே வந்தது? வானத்திலிருந்து வந்த மந்திரமோ இல்லை, வாழ்வியல் அறிவாற்றல் நடக்கிற தலைமை மற்ற சேர்ந்த ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். மாவீரர் நாள் சொல்றோம். நம்ம இந்த தம்பி சங்கர் பேர் சத்யநாதன் தானே, எப்படி பேர் 16 வயசுல அந்த தம்பி போறான் பெரியார் பயணத்துல. பிரபாகரன் பார்க்கிறாரு, பால்வழி முகம், நீ படிக்கணும், நீ போயிருக்கு வராதுன்னு. 61 பிறந்த பையன் 77 போய் நிற்கிறான். பண்டிதர் தான் அழைச்சிட்டு போறாரு, அடிவாரமா போய் நிற்கிறான் அந்த பையன். நீ போயிட்டு படிக்கணும் என்று இது ஒரு தலைவனுக்கு உள்ள சிறப்பு பாருங்க. ஆள் வந்துட்டான் நமக்கு அப்படின்னு நினைக்கல. அவன் போயிட்டு ஒரு வாரம் ஒரு வருஷம் என்னன்னு திரும்பி வந்துட்டான் அந்த பையன், இருக்க முடியல, சேர்த்துட்டாங்க. அவ்வளவு வீரமன், நல்ல வீரமன், வீரமன் அப்படின்னா. இந்த மாவீரர்களை பற்றி நாம் நினைக்கும் பொழுது அவர்கள் மரணத்துக்கு பின் வாழ்கிறார்கள். ஆனால் பல பேர் வாழும் பொழுது வரலாற்று வழியில் செத்து போகிறார்கள். அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு செத்து போய்விட்டது. பல பேர் பார்க்கிறோம். ஏற்கனவே இருந்தவர்கள் போனவர்கள் எல்லாருக்கும் அது பொருந்தவர்கள். காரல் மார்க்ஸ் சொன்னார், பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு செத்து விட்டது, அவர்கள் பிணங்களை அவர்களே சுமக்கட்டும், நீங்கள் சுமக்காதீர்கள் என்றார். இதை மட்டும் நீங்கள் சுமக்காதீர்கள் என்றார். அப்படி ஒரு மாவீரர்கள் நமக்கு விதைக்கப்பட்டார்கள் என்று சொல்வார்கள். ஒருவரை விதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார்கள் என்று. அப்படிப்பட்ட நம்முடைய இனம் 2000 ஆண்டுகளுக்கு முன், 1000 ஆண்டுகளுக்கு முன் பெருமையோடு உலக தழுவி வாழ்ந்த இனம். இந்த தஞ்சாவூர் ராஜேந்திர சோழன் காலத்தில் 14 நாடுகளுக்கு தலைநகரமாக இருந்த தஞ்சாவூர் நினைவிருக்கிறது. இந்த தஞ்சாவூர் கம்போடியா வரணும், சீனா வரணும், வியட்நாம் வரணும் பிடிச்சான். இன்னைக்கு கம்போடியா சோழன் போயிருக்குல்ல, இது சாதாரணம் இல்லை. அவர் படையெடுத்தால் என்ன பெருசு? அவன் படையெடுக்கிறான்னா அடுத்தவன் படையெடுத்து நம்மளை பிடிச்சிருவான். அதான் அந்த காலம். நம்ம சோழர்களும் பாண்டியர்களும் அடித்து கொடுத்து வீழ்ந்தார்கள் 14ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்திலே வந்துட்டாங்க. அடுத்தது யார் வந்தாங்க? டெல்லியிலிருந்து மாலிகா போர் கூப்பிட்டாங்க. மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் இருக்காரு, அவர் கூப்பிட்டாரு. முதல்ல மாலிகா போர் கொள்ளையடிச்சாங்க. சுல்தான்கள் ஆட்சி 100 ஆண்டு இருந்தது. அதன் பிறகு விஜயநகர நாயக்க மன்னர் ஆட்சி, அதன் பிறகு வெள்ளையர் ஆட்சி, அதன் பிறகு டெல்லி ஆட்சி. அந்த காலத்திலிருந்து அயலானுக்கு அடிமையாக இருந்தோம். சோழனும் பாண்டியனும் அடித்துக் கொண்டு வீழ்ந்த காலத்திலிருந்து அயலானுக்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் அடிமையாக இருக்கும். இந்த அடிமை இனத்தை தான் விழிப்புற்றி எழச் செய்வதற்கு நமக்கு ரொம்ப நேரம் பிடிக்குது, காலதாமதமாகிறது. அந்த பொறுப்புணர்ச்சியோடு நாம் நம்முடைய அரசுரிமையை, இறையாண்மையை பெற வேண்டும் என்பதை நாம் மனத்தில் இருந்து செய்யும். நம்முடைய கடமை தமிழ்நாட்டில் ஆக்குவது. தமிழ் இடத்தில் அவர் செய்கிறார்கள், நாளைக்கு இன்னும் செய்ய வேண்டும்.
துப்பாக்கி சூடு, 13 பேர் கொல்லப்பட்டார்கள். மறுநாள் போய் பார்த்தோம் ஒரு இடத்துல, அந்த பெண் 19 வயசு பெண்ணை இழந்த வீட்டுக்கு போனோம். முதல்ல அழுது புலம்பி அந்த அம்மா வளர்ந்தது பெரியம்மா எல்லாம் அழுது சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் உட்பட, கணவனை இழந்த மனைவியர் உட்பட, அந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், ஸ்டெர்லைட் ஆலையை மூடினால்தான் வாங்குவோம் என்று 6 நாள் காத்திருந்தார்கள். பணங்களை வாங்கவில்லை, உடலை வாங்கவில்லை. அது சிறந்த போர்க்குணம் இல்லையா? நம்ம மக்கள் தானே செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் எடப்பாடி நான் தொலைக்காட்சியில தான் பார்த்து தெரிஞ்சுட்டு துப்பாக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணார்? அப்பதான் மக்கள் வாக்குறுதி ஏற்கவில்லை, அரசு ஆணை வெளியிட்டு மூடி முத்திரையிட்டு அந்த கதவுல அதை ஒட்டுன பிறகு கட்ட காட்டு, அப்பொழுதுதான் எங்களுடைய ஒருவருடைய உடலை வாங்குவோம் என்று சொன்ன பிறகு அதை அப்படியே எடப்பாடி பழனிசாமி செய்தார். இது ஒரு தியாகம் இருக்கிறதா இல்லையா? காந்தியடிகள் அறப்போராட்டம் நடத்தினார். அதுல வீர்பலி இல்லையா? சிறைக்கு போக இல்லையா? தமிழ்நாட்டுக்கான இறையாண்மை 8 கோடி பேர் இருக்கிறோம். இந்த 8 கோடி பேர் அரசுரிமையோடு இறையாண்மையோடு தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால் ஈழம் எப்படி போயிருக்குமா? இந்த அளவுக்கு போயிருக்குமா? இங்க டெல்லிக்கு அடிமையா இருக்கிறோம், டெல்லிக்கு கங்காணி வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல தொடர் அடிமைத்தனங்கள் இருக்கின்றன. இந்த தமிழ்நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வேலை திட்டமுள்ள களம் இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு நாம் செய்யும் பொழுது, உரிமை மீட்பை பெறும் பொழுது, இந்த களத்திலே நாம் உடம்போட்டு எடுக்கப்படும் பொழுது ஈழத்துக்கும் துணை. மேலது பிரபாகரன் வந்து நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? விடுதலை புலிகளிடம் நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? அந்த அர்ப்பணிப்பு, போர்க்குணம், இது வளர வேண்டும். பிரபாகரனை புகழ்வது, விடுதலை புலிகளை புகழ்வது, நாம் ஒரு 10 நாள் சிறைக்கு போக தயாராக இல்லை என்பது என்ன நியாயம்? அது இதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதாவது புகழ்பெற்ற தலைவர்களை அதிகமாக புகழ்கிறவர்கள் அவர்களை பின்பற்ற தயங்குகிறார்கள் என்று பொருள் என்று ஒரு மரபு தொடர்பு. அதிகமாக புகழ்கிறவர்கள் அவர்களை பின்பற்ற தயங்குவார்கள். நமக்கு என்ன இருக்கு? ஒரு ஹீரோ வரணும், ஒரு கதாநாயகன் வந்து எல்லாத்தையும் சாதித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகன் இல்லை பிரபாகரன். அவர் ராணுவம் கட்டினார், மக்கள் தலைவராக வாழ்ந்தார். அவர் தேர்தலை நிறுத்தவில்லை, தேர்தலை பயன்படுத்தினார். சம்பந்தர் தலைமையில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி கொடுத்தார். வாக்களியுங்கள் என்றார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு முடிவெடுத்தார். நம்முடைய சூழ்நிலையில் நாம் முடிவெடுக்க வேண்டும். இந்த படம் வரும் பொழுதும், மாவீரரை போற்றும் பொழுதும், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை போற்றும் பொழுதும் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு பேர் இந்த அர்ப்பணிப்போடு சேர்க்கிறோம், இலக்கு நோக்கி செல்கிறோம், தமிழ் தேச இறையாண்மை பெறுகின்ற இலக்கு நோக்கி நாம் எப்படி செல்கிறோம் என்ற நினைவையும், தன் தற்சோதனை, சுய பரிசோதனை, இவற்றையெல்லாம் செய்து கொள்வதுதான் மிக சரியான அளவுக்கு நாம் பிரபாகரனை புகழ்வதற்கு பொருள் இருக்கும், மாணவர்களை புகழ்வதற்கு பொருள் இருக்கும். அவர்களை போல் உடம்பிலே குண்டை கட்டி கொண்டு போய், வெடிகுண்டை கட்டி கொண்டு போய் கரும்புலியாக நாம் சொல்லவில்லை. அறப்போராட்டத்தில், வெகு மக்கள் போராட்டத்தில் நாம் எதற்கும் அநியமாக இருக்க வேண்டும். 29 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார் நெல்சன் மண்டேலா என்று சொல்லும் பொழுது 2 மாதம் கூட நாம் சிறையிலே இருக்க தயாராக இல்லை என்றால் நெல்சன் மண்டேலாவை போடுவதிலே என்ன கொண்டிருக்கிறது? அப்படிப்பட்ட வகையில் இந்த படம் உறுதியாக நம்முடைய இளைஞர்களிடம் அந்த போர்க்குணத்தை உருவாக்கும், தமிழ் இனத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வை உருவாக்கும். கலை வடிவில் கொடுக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு கருத்தை நேரடியாக சொல்வதை விட கலை சொல்லும் பொழுது அதிகமாக இருக்கும். கலை என்பது நம்முடைய கல்யாணம் ஒரு பாட்டு மிக சரியான கருத்து. இவங்க என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டிலேயே இசை முக்கியம், இந்த சொற்கள் இருக்கிறதல்லவா, சாகித்யம் முக்கியம் இல்லை, சங்கீதம் முக்கியம் சொல்லி இசை கருவிகளுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்துவிட்டார்கள். திரைப்படத்துறையில் புதிய புதிய நல்ல இசையமைப்பாளர்கள் வந்தார்கள்.
ஓசை, அந்த இனிமை அல்லது அந்த ஈர்ப்பு அது ஆதிக்கம் செலுத்த வேண்டும். சொற்கள் அது கூட அமைதி போக வேண்டும் என்பதே அவருடைய கருத்து. அதுதான் பழைய காலத்தில் அப்படி இல்லை, இப்பொழுது அது படிக்கிறது அது கூடாது. உடலும் உயிரும் போல ரெண்டும், இசையும் சொற்களும் உடலும் உயிரும் போல. அப்படிப்பட்ட சொற்கள் என்பது உடல், அதுல இருக்கிற உயிர் இசை அது கொண்டு போய் சேர்க்கிறது. உடல் இல்லை என்றால் உயிருக்கு இல்லை, உயிருக்கு வேலையே இல்லை. எனவே அப்படிப்பட்ட முறையில் இங்கே நல்ல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இசை சிறப்பாக இருக்கிறது. எல்லா வடிவிலும் இது பன்முகத்தன்மையோடு மேலும் மேலும் சிறப்பாக அமையும். முழுவதுமாக எடுத்தார்கள் இல்லை எனக்கு தெரியாது. தொடக்க நிலை அவர்கள் சிறப்பாக எடுத்து ஒரு சிறந்த படமாக உலக அளவிலே போய் கவனிக்கப்படக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படமாக பிரபாகரன் என்ற படம், மேலகு என்ற படம், மேலகு பிரபாகரன் என்ற படம் வர வேண்டும். எனவே ஒரு கருத்தை ஒரு வரலாற்று நூலில் தருவதை விட ஒரு கலைப்படைப்பாக தருவது அதிகமாக ஈர்க்கும், போய் சேரும், மனதிலே தரும். கலை என்பது மயிலிறகால் வருடி விடுவது போன்ற உணர்வை உண்டாக்கும். இரும்பை கொழுத்த காய்ச்சி அடிப்பது போல செருக்காதை வடிவமைப்பது போன்ற ஒரு கடுமையான உணர்ச்சியை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த கலைக்கு இருக்கிறது. அந்த கலையை உணர்ந்தவர்கள் தான் இதை எடுக்கிறார்கள். அந்த கலை ஆற்றல் இயல்பாகவே கொண்டவர்கள் இதை எடுக்கிறார்கள். சிறப்பாக அமையும். தமிழர்கள் இதை வரவேற்க வேண்டும். நம்முடைய வரலாறு படைப்புகளாக இல்லை. பழைய வரலாறு சரி, பாரியை பற்றி என்ன இருக்கு, கடிகாரனை பற்றி என்ன இருக்கிறது, ஆரிய படைகள் அந்த நெடுஞ்செழிய பாண்டியை பற்றி என்ன இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வரலாற்றை ஒரு கலை களஞ்சியமாக கலை வடிவத்திலே கொண்டு வருவதிலே தமிழினம் பின்தங்கி இருக்கிறது. இந்த முயற்சி, மேலகு பட முயற்சி, அதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இப்படி எடுக்கணும். திட்டுவை பற்றி தனியாக படம் எடுக்கலாமே, சாதாரண இல்லையே. திட்டு பல முறை அறிஞர் நான் இப்போ நேராக சந்தித்திருக்கேன். 91ஆம் ஆண்டு நாங்கள் நெடுமாறையா நாங்கள்லாம் மாவீரர் நாளுக்காக போனோம். ஜெர்மனி சுவிட்சர்லாந்தில் இருந்தார். அவ்வளவு செய்திகளும் பேசக்கூடியவர் கேட்டு அவ்வளவு பெருமான நபர். ஊரிலே பெரிய வல்லவர், வீட்டு சாதாரண ஆள் இல்லை, பெரும் வல்லவர், வல்லமையான ஆள், பெரும் வல்லவர். கலை பற்றி மற்றது பற்றி இந்த தம்பிகள் சூரிச்சில் நடந்தது மாவீரர் நாள் பெரும் கூட்டம். ஈழத்தமிழர்கள் நல்ல கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஒரு நாடகம் நடத்தினாங்க. எல்லாம் முடிஞ்சு உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அண்ணே நாடகத்துக்கு நீங்க ஒன்றும் சொல்லலன்னு ஒரு தம்பி கேட்கிறார் வீட்டுல. தம்பி நீங்க கஷ்டப்பட்டு நடிச்சீங்கடா, நாங்களும் கஷ்டப்பட்டு பார்த்தோம்டா. அதுபோல அவர்கள் போராடிகள். ஆனால் கலை உணர்வு மிக்கவர்கள். ஞாபகம் செய்யுங்க, பிரபாகரனாக இருக்கட்டும், திட்டுவார்கள், மற்றவர்களாக இருக்கட்டும், சாதாரண இல்லை. அந்த பன்முகத்தன்மை நம்மிடம் வளர்க்கட்டும். கெடுக்கெடுத்து நான் போராடியாவே இருப்பேன் அப்படின்லாம் இல்லை. மென்மையானவர்களாக இருந்தார்கள், மிக மிக மென்மையானவர்களாக இருந்தார்கள். அது சாதாரண போராட்டம் இல்லை. எனவே அந்த ஈழ விடுதலை போராட்டம் தான், அந்த மேலகு பிரபாகரன் தான் உலகத்துக்கு உரியவாறு தமிழினத்தை அறிமுகப்படுத்தியவர். மிகைப்படுத்தி அல்ல, ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு பிரபாகரன் படத்தை நாம் தயாரிப்பதை வெளியிடுவது, பல வடிவங்களில் வெளியிடுவதற்கு தமிழ் இனம் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. எதுவும் கிடையாது. தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. இந்த எப்படி வந்தது? இவ்வளவு அடிமையா இருக்கிறோம், இலங்கையிலே அடிமையா இருந்தோம், தமிழ் இன்னைக்கு இருக்காங்க, நம்மளும் இங்கே அடிமையா இருக்கிறோம். இந்த வீரம் பிரபாகரனுக்கோ அந்த போராளிகள், பல்லாயிரக்கணக்கான போராளிகள், ஆணும் பெண்ணும் எப்படி வந்தது? நாங்கெல்லாம் 69, 70 வியட்நாம் போரை பார்த்துட்டு இப்படி நம்ம இனத்துல போராடுவாங்களா நினைக்கிறோம். நாங்களாம் வியட்நாம் போராட்டத்தை பார்த்து ஈர்ப்பு தான் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தேன். சாதாரண அந்த போராட்டம் வியட்நாம் போராட்டம் அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு விடுதலை புலிகள் போராடினாங்க. நம்ம பெண்கள் போராடினார்கள். இது எப்படி வந்தது? இந்த இனத்தின் மரபு அணுவில் அது உறைந்து இருக்கிறது. எல்லாரும் வந்தார். தமிழினத்துடைய மரபு அணு இருக்கிறது. அது 3 கூறுகளை கொண்டது. 1 அறிவாற்றல், 2
ஆற்றல், வீரம், அறம். ஒரு காட்டுக்குள்ள சொந்தமா விமானம் தயாரிக்க முடியுமா சாதாரணமா? தமிழன் தானே தயாரிச்சான். எங்கெங்கேயோ பணியாற்ற தமிழை மட்டும் தான் தயாரிச்சான். கத்துக்கிட்டு ஒரு விமானத்தை, அதுவும் அவ்வளவு நெருக்கடியில், அதுல சின்ன பகுதி அது ஓடுதவனே இங்க எவ்வளவு கேட்பாங்க நம்ம இந்தியாவில். அது தயார் பண்ணி போவாங்க. போய் அடிக்கிறா கட்டநாயகா விமானத்தை அடிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் பிரபாகரன் மட்டும் ஆத்திரப்பட்டு ஒரு முடிவெடுத்திருந்தார். அந்த விமானத்தை விட்டு ஒரு 4-5 நகரங்கள்ல குண்டு போட்டிருந்தார். லட்சக்கணக்கில் சிங்களர்கள் செத்திருப்பார். ஞாபகம் செய்யல. கட்டுப்பாடு. சாதாரண குடிமக்களாக உள்ள சிங்களச்சிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. விடுதலை புலிகள் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்தார் என்ற குற்றச்சாட்டு உண்டா? சிங்களம் சொன்னதுண்டா? இல்லை, இருக்க மாட்டார். என்ன கட்டுப்பாடு வளர்ந்தாங்க. அந்த கட்டுப்பாடு நம்ம வேணுங்க. இங்க விடுதலை புலிகள் தங்கி இருந்தாங்க, நம்ம கூட இருந்தாங்க. சிகரெட் குடிக்க மாட்டாங்க, பையங்க குடிக்க மாட்டான், எளிமையா இருப்பான், தூய்மையா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். எல்லாம் படத்துல கொண்டு வாங்க. அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு இருந்தாங்க. எல்லாம் சராசரியா இருந்திருப்பாங்க பசங்க சின்ன வயசுல. புலிகளை சேர்ந்த பிறகு அவங்க அப்படி ஆயிட்டாங்க. ஒரு பையன் கூட நான் பார்க்கல சிகரெட் குடிக்கிறேன். எவ்வளவு பையன் படையணும். சிகரெட் குடிக்கிறது பெரிய குற்றம், பாவம் நான் சொல்லவில்லை. அது கூடாது, அது உலகத்துக்கு ஆகாது. ஆனா அந்த பையன் அப்படி இருந்தாங்க. அந்த அறம் ஒரு சாதாரண சிங்கள காலத்தில் கூடாது. ஒரு சிங்கள பெண்ணை இழிவுபடுத்தணும், வன்முறை பண்ணணும் கூடாது. இதை கடைபிடிச்சது விடுதலை படை. அப்படிப்பட்ட இந்த மூன்றினுடைய பொறுப்பு அறிவாற்றல், வீரம். வீரத்துக்கு தான் நம்ம சொல்ல வேண்டிய, விளக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட வீரம். ஒரு பெண் புலி போய் இடிதாரா கப்பலை கடல்லே நீந்திட்டு போய் அடிச்சு அதை செதைச்சு தானும் சாதாரணமா அந்த போர்த்தியெல்லாம் எப்படி இன்னும் திருப்பாங்க. பூமியை தோண்டி அதுக்குள்ள மறைஞ்சிருப்பாங்க. இந்திய படை அமைதி படை போன போது மேல ஒரு துவார, சின்ன துவார வச்சு அதை மூச்சு வாங்கிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ அது பிரபாகரன் சொல்வார், மனித ஆற்றல் அளவற்றது. அது புதிய புதிய படைப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது அளவு கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆற்றல் இல்லை, மனித ஆற்றல். அந்த ஒட்டுமொத்த மனித ஆற்றலை ஒரு மனிதன் நிர்வகித்து வளர்த்தால் அந்த கதாநாயகன் தான் சொல்றார். அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய இனத்தினுடைய தலைவன், நம்முடைய இனத்தில் தோன்றிய ஒரு மாவீரன், நம்முடைய பிரபாகரனும் மாவீரர்களும் சரி. தமிழ் இனத்தில் வேறு இனத்தில் இப்படிலாம் இருந்தா நேரம் இந்தியா அப்படியே கூத்தார். எங்கேயாவது இந்திக்காரர்கள் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டு அங்கே போராட்டம் நடந்து அதுல வீரர்கள் நம்முடைய விடுதலை புலி கூட இருந்திருந்தா என்ன சாதாரணமா இருக்கும். தெருவுக்கு தெரு செலவழி இருப்பான். ஞாபகம் சொல்லுங்க, இந்திக்காரன் நம்மளையும் வைக்க சொல்லுவான். ஆமா, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? நம்ம அந்த தலைவர்கள் பேர, அந்த வீரர்கள் பேர சொன்னா குற்றம் தான். அந்த நிலையில இருக்கிறோம். ஆனாலும் சொல்லுவோம், பேசுவோம். அதனால எதுவந்தாலும் அனுபவிப்போம் என்ற உறுதியோடு நாம் தொடர்ந்து செயல்படுவோம். நம்முடைய போராட்ட களம் தமிழ்நாடு. இதற்குள்ள உத்திகளை வைக்க வேண்டும். இதற்கு என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, விடுதலை புலிகளிடமிருந்து மேதகுகளிடமிருந்து என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய போராட்டம் வெகுமக்கள் போராட்டம், ஆயுத போராட்டம் வந்து ஒரு இடத்துக்கு போர் முறை என்பது மாறும். இங்கே நம்ம தம்பி பாய்சாரன் சொன்னார், ஆயுத போராட்டம்
தமிழ்நாட்டிலே உள்ள நடுவண் அரசு நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலை நமக்கு இல்லை என்றார்களே, இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஈழத்தில் தரக்கட்டுப்பாடு வந்தது மாணவர்களுக்கு, அதை எதிர்த்த போராட்டம் தான் தமிழீழ போராட்டம் முடிவடைந்தது. மாணவர்கள் சேர்க்கையில் சிங்களனுக்கு ஒரு சலுகை வந்த பொழுதுதான் தமிழர்கள் நீட் எழுந்து போராடினார்கள், பெரும் போராட்டம் வந்தது. ஆனால் அதை போல இங்கு ஒரு நீட் வந்து நம்முடைய உரிமை பறிக்கிறதே, இதை அந்த அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்தோமா? இந்த பாதிப்பை உணர்ந்தோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய மண்ணிலேயே வேலை இல்லை என்று இதெல்லாம் இணைத்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனிடம் விடுதலை புலிகளிடமிருந்தும் அந்த வரலாற்றிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இதையெல்லாம் தொகுத்து அப்படியே கொடுக்கிற ஒரு படம். இதனுடைய சிறு வடிவமாக, குறு வடிவமாக, கலை வடிவமாக இந்த படம் பேசப்பட வேண்டும், நன்றாக பேசப்பட வேண்டும். நம்ம இனத்தில் வாராத வந்த மாமணி போல் இந்த மேதகு படம் விளங்க வேண்டும், விளங்குகிற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி சிறப்பாக இந்த படத்தை நிறைவு செய்து வழங்குங்கள் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை